அந்த வேட்பாளரை மேலே அந்த பிர்லா சாரை எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. தப்பு இல்லையே. அவர் பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பார்லிமெண்டரியன். அதனால வந்துட்டு இருவரும் கொண்டு போய் வந்து எதிர்கட்சி தலைவரும் பிரதம மந்திரியும் அவர்களுக்கு வந்து கொண்டு உட்கார வைக்கிறதுல தவறு இல்லையே. இல்லை மேடம், இப்போ ராகுல் காந்தி சார் வந்து நீ கடவுளோட பையன்ட்டு பார்லிமெண்ட்ல அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. உங்க தலைவர் தான். ஓகே, ஆமா, அவருக்கு நான் கடவுளுடைய பிரதிநிதி, கடவுளால இங்க வந்திருக்க படைக்கப்பட்ட மனுஷன் சொன்னாரு மோடி. அப்புறம் அது சொல்லுங்க. அதான் சொன்னாங்க சார் வந்து சொன்னாங்க. இப்போ கடைசியில நீங்களே வந்து அந்த பார்லிமெண்டரி ஸ்பீக்கரை கூட்டு போறப்ப 2 பேர் கை கோத்துட்டு அப்போ போறப்போ காங்கிரஸும் பிஜேபி ஒன்னு ஆயிடுச்சுன்னு மக்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க புரியாத பேசிட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அதாவது அவர் மோடி சார் சொன்னதுக்கு வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு பதில் பேசுறாரு. அது பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன்ல பேசக்கூடிய பேச்சு. ஆனாலும் ஒரு ஸ்பீக்கரை வந்துட்டு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்பிஸ் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் எல்லாருக்கும் வந்துட்டு அவர் பொதுவானவர். அந்த பொதுவானவரை அவரோட சீட்ல கொண்டு உட்கார வைக்கிறது. எதிர்கட்சி தலைவரும் அவங்க வந்துட்டு போவாரு, ஆளுங்கட்சி தலைவரும் அதுல. இப்ப மறுபடியும் கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல இது வந்துட்டு டிஸ்கஷன். உங்களுக்கு வந்துட்டு டிபேட் நடக்கும் பொழுது அவங்க வந்து பேசக்கூடிய பேச்சு வேற. ஆனா ஒரு எம்பிஸ், அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பார்லிமெண்ட் எம்பிஸ், அவர்கள் வந்து அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நமது பிரதம மந்திரியும் எல்லாரும் சேர்ந்துதான் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரை அவங்களோட அரியணையில கொண்டு போய் 2 பேரும் உட்கார வைக்க வேண்டும் என்பது வந்துட்டு முறை, சட்டம். அதை தான் வந்துட்டு அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. பெண்களை பாதுகாப்பது பெரிதானது. இதற்காக படித்த இளைஞர்கள், பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த நாட்டை நீங்கள் எதிர்காலத்தில் இளைஞர்கள் ஆள வேண்டும். ஆதலால் கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டும் இளைஞர்கள். உங்க தலைவர் கல்யாணம் பண்ணதுக்காக எதனா காரணம் இருக்கும்? திருமணம் அவருக்கு நடக்கல. உங்க தலைவருக்கு ராகுல் காந்தி சார் பிரியங்கா காந்தி மேடமுக்கு திருமணம் நடந்து விட்டது. அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா. தலைவருடைய திருமணம்ங்கிறது அவருடைய சொந்த விஷயம். திருமணம் என்பது அது அவருடைய உரிமை, சொந்த விஷயம். அது தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும். அதில் கருத்து சொல்ல ஒன்றுமில்லை. இல்ல, மக்கள் முன்னாடி என்ன இருக்குன்னா, அவர் வந்து தியாகம் பண்ணிட்டாரு, மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டாரு, எனக்கு திருமணமே வேணாம், எனக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்ட மாதிரி. அதனால தான் கேட்கிறேன், ஆசியம் வந்து ஏடிஎஸ்பி மேடமா நீ உங்களோட கருத்து. அதுதான் மக்களுக்காக அவர் தியாகம் பண்ணி விட்டார் என்பதை மக்கள் தான் சொல்கிறார்கள். அவர் சொல்லல, நான் மக்களுக்காக தியாகம் பண்றேன்னு அவர் சொல்லல. மக்கள் வந்து தியாகம் பண்ணிட்டார், இந்த இந்தியாவுக்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை, அவரோட உயிருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து இருக்கலாம், அதனால் சொந்த வாழ்க்கையை விடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று மக்கள் தான் சொல்லுகிறார்கள். எங்களுடைய ராஜீவ் தலைவர் சொல்லவில்லை. இவ்வளவு நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க சேனல் ராக் டிவி, அரசியல் ஓட்டுறன், லுக் சார், இந்த 3 சேனலுக்காக நீங்க பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ, நன்றி.